தமிழ்நாட்டில் கோயில், பள்ளி மற்றும் கல்லூரிகள் அருகே ஏற்கனவே டாஸ்மாக் கடைகள் கிடையாது. புதிதாக கடைகளை நிறுவி பின்னர் அதனை மூடுவார்களா? யார் இதை சொன்னது? இவரா? ஐயா சிரிப்பு சரவணன் அவர்களே, தமிழ்நாட்டில் மொத்தம் 717 டாஸ்மாக் கடைகளை இன்று முதல்வர் மூட உத்தரவிட்டுள்ளார். அப்படின்னா இல்லாத கடையை தான் மூட சொன்னாரா? ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் இருக்கிறது கன்னியாகுமரி ஏரியா. கன்னியாகுமரியில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 300 மீட்டர், அதுக்கு பக்கத்தில் ஒரு 100 மீட்டர்லேருந்து ஒரு சர்ச் இருக்குது. இன்னொரு 100 மீட்டருக்குள்ளே ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குது. அந்த இடத்துல ஒரு டாஸ்மாக் இருக்குது. இதிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி போனால் அங்கே ஒரு டாஸ்மாக் இருக்குது. அங்கே 400லேருந்து 500 மீட்டருக்கு உள்ளேயே ஒரு ஸ்கூலும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாவில் இருக்கிற 2 டாஸ்மாக் கடை பக்கத்துலேயுமே ஸ்கூல் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, சர்ச் இருக்குது. அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எத்தனை இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் உத்தரவு வந்த முதல் நாள்லேயே 50 கடைகளை மூடியிருக்காங்க. இன்னும் கோயம்புத்தூரில் 69 கடைகளை மூட போகிறாங்க. சென்னை, சேலம், திருச்சி, மதுரை அந்த ஏரியாவில் 19 கடைகள் மூட போகிறாங்க. கடைகளோட எண்ணிக்கை மட்டும் இல்லை, டாஸ்மாக் கடை இனி நண்பகல் 12 மணிக்கு திறந்து இரவு 8 மணிக்குள்ள மூடணும்னு ஒரு உத்தரவு வரப்போகிறதா தகவல் வருது. காத்திருங்கள், நல்லதே நடக்கும். இனி சிரிங்க.